ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முடிச்சிட்டோம். அதுதான் பயர்ட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த தியரி ஸோ நம்ம மெட்டீரியலில் ஒரு 6-7 பக்கங்கள், இதில் 30 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது பார்ட் நடத்த போகிறேன். கொஞ்சம் தியரி நடத்தலாம், அப்புறம் அடுத்த சப்சிக்வெண்ட் கிளாஸில் ப்ராப்ளம் நம்ம போடலாம். இது வந்து மேக்னெட்டிக் லொரன்ட்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லொரன்ட்ஸ் ஃபோர்ஸ் பற்றி இப்போ படிக்க போகிறோம். இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பரீட்சையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 35 இயர்ஸில் எப்படி வந்திருக்கு. மூணாவது பார்ட், the force experienced by a conductor, force between two conductors, the torque, moving coil, galvanometer, இந்த மாதிரி விஷயங்கள் படிப்போம். இந்த பார்ட்டு அதில் ஒரு 30 கேள்விகள் வந்திருக்கு. இந்த 90 கேள்விகள் நம்ம வந்து போட வேண்டியது இருக்குது. தென் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட் வச்சு டெஸ்ட் கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நவ் we are going to this magnetic Lorentz force. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, a uniform magnetic field which is upwards. ஓகே, கீழே நார்த் போல் இருக்கு, மேலே சவுத் போல் இருக்கு. நார்த் போல் மேலே நான் நின்றுட்டு இருக்கேன், மேக்னெட்டிக் லைன்ஸ் போயிட்டு இருக்கு மேலே. a uniform magnetic field. இப்போ ஒரு சார்ஜ்டு, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இதில் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. மூவிங் சார்ஜ், அதுதான் இந்த லெசன் இல்லையா? A charged particle is moving inside magnetic field, then it experiences force. இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E. இப்போ இது உள்ள ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் சும்மா இருந்தாலே அதில் ஃபோர்ஸ் வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வரக்கூடிய ஃபோர்ஸ் F1 வச்சுக்கலாம். என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னா EQ அப்படிங்கிற ஃபோர்ஸ் வரும். இந்த சார்ஜ் ஒருவேளை ஒரு வெலாசிட்டியில் போகுது இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த சார்ஜ் இஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி அப்படின்னாலும் இதே ஃபோர்ஸ் தான் வரும். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜ் when it is stationary or when it is moving in an electric field will be same. It doesn't depend on velocity. The force is E into Q. அவ்வளவுதான். ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும்? சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம படிச்சிட்டோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு அதில் படிச்சிட்டோம். இது வந்து மேக்னெட்டிக் லொரன்ட்ஸ் ஃபோர்ஸ். இது ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் வருது. த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் given by this expression. The Lorentz என்ன சொல்லியிருக்காரு? The magnetic Lorentz force is given by this formula. Based on some experiments, many experiments, he found this. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. என் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி. ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள். இந்த வெலாசிட்டிக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் சைன் தீட்டா. ஸோ ஆல் புட் டுகெதர் இன் அ சிங்கிள் equation, it can be written like this: F vector is equal to Q into V cross B. இது வந்து magnetic Lorentz force. எழுதிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பெஷல் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் எழுதிக்கங்க. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக்
Lorentz force. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்போ வரும்? when a charged particle moves inside a magnetic field. charged particle, proton, electron, அது மாதிரி charged particle சும்மா இருக்கக்கூடாது, moves, நகருகிறது, inside magnetic field. பீன்னு நான் போட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ தான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வரும். கேஸ் 1, வெரி சிம்பிள் ஒன். இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ரைட்? த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம சும்மா அப்போர்ட்ஸ் எடுத்திருக்கோம், எப்போதும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல், இந்த charged particle moves parallel. It has velocity, yes, but it moves parallel. அப்போ என்ன ஆயிடும்? theta is 0 degrees. தீட்டாங்கிறது என்ன? angle between. Lorentz force-க்கு ஃபார்முலா என்ன? F is equal to Q into V cross B, cross product of vectors. அப்போ கிடைக்கிற ஆன்சர் ஒரு வெக்டர். ஒரு பக்கம் மட்டும் ஆரோ போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆரோ போடலன்னா அது தவறு. இது வெக்டர் நோட்டேஷன். ஏ கிராஸ் பி, தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் சொல்லுவோம்ல, அது மாதிரி தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி வெக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர். ரெண்டு கிரவுண்டில் ஆங்கிள் என்ன இருக்குங்க? 0 இருக்கு. ரெண்டுமே இசட் ஆக்சிஸில் போயிட்டு. அப்போ 0 அப்படின்னா ஃபோர்ஸும் 0 தான். ஏன்? த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். இதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன? BQV sin தீட்டா. A cross B அப்படின்னா AB sin தீட்டா. therefore magnitude of the force அப்படின்னா என்ன சொல்லணும்? Q into V B sin தீட்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை நம்ம BQV sin தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, அப்போ this is a force. sin 0 0, அதனால ஃபோர்ஸ் 0. அப்ப தீட்டா 0வாக இருந்தால் ஃபோர்ஸ் 0 வருது. ஓகே, தீட்டா 0வாக இருந்தால் ஃபோர்ஸ் 0 வருது. தீட்டா 180 டிகிரியாக இருந்தாலும் sin 180 is 0, ஃபோர்ஸ் 0 வருது. வெலாசிட்டி 0வாக இருந்தால் ஃபோர்ஸ் 0 வருது. இது சார்ஜ்டு பார்ட்டிகிளே கிடையாதுங்க, இது ஒரு நியூட்ரான்ங்க. அப்படின்னா ஃபோர்ஸ் 0 வருது, ரைட்டா? இந்த BQV sin தீட்டால a neutron is moving perpendicular, அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளவு? 0. நியூட்ரான்ல சார்ஜ் இல்லை. எலக்ட்ரான் இஸ் மூவிங் parallel, அப்படின்னா parallelங்கிறப்ப தீட்டா 0, அதனால 0. மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் 0. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கணும், வெலாசிட்டி இருக்கணும். பட் V வெக்டருக்கும் B வெக்டருக்கும் நடுவில் sin தீட்டா 0 ஆகிற மாதிரி parallel அல்லது ஆன்டி பேரலல்ல இருக்கக்கூடாது. ஸோ கேஸ் 1 அப்படிங்கிறது இந்த ஃபோர்ஸ் எப்போ 0 வரும் அப்படிங்கிறத தான் நம்ம பேசியிருக்கோம். எழுதிக்கலாம். The Lorentz force is 0 when the charged particle is moving parallel or anti-parallel to the magnetic field. அடுத்த விஷயத்துக்கு நம்ம போறோம். ஓகே சார், A cross B னா AB sin theta, sin 0 0, sin 180 0. ஓகே, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்றீங்க. நவ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். இது என்ன அப்படின்னா தீட்டா 90 டிகிரிஸ், சரியா? தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் V vector and B vector. Now there is a uniform magnetic field like this. ஓகே, இப்போ நம்மளுடைய சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் என்ன பண்ணுதுங்க? இட் இஸ் கோயிங் பர்பண்டிகுலர். சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இஸ் மூவிங் பர்பண்டிகுலர் 90 டிகிரி. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? மேக்சிமம் ஆகும். ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? B
QV sin 90. Sin 90 is 1, the force value is BQV, and this is the maximum possible value of force in this case. அப்போ maximum force act பண்ணும். Point number 1. Magnitude wise maximum force. ஓகே, டைரக்ஷன் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இது A வெக்டர், இது B வெக்டர், இது தீட்டா. அப்போ A cross Bங்கிறது ஒரு வெக்டர், அது எப்படி இருக்கும்? Perpendicular to A vector, and A cross B vector is also perpendicular to B vector. A cross B is a vector like this, perpendicular to the plane containing A and B. You know that. அப்போ வெக்டர் நோட்டேஷன் என்ன சார் அப்படின்னா F vector is Q into V cross B. Right. So இப்போ A cross B perpendicular to A அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? V cross B perpendicular to V. ஓகே, V cross B னா என்ன? F. அப்போ F vector is perpendicular to V vector and F vector is perpendicular to B vector. ஓகே, புரியுதா? V cross B into Q is F vector. Q is 1 coulomb. அப்படின்னா என்ன அர்த்தம்? V cross B is F vector. அப்போ அது என்ன எப்படி இருக்கும்? அது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவல் வெக்டர்ஸுக்கு அந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஃபோர்ஸ் வில் பி பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ் வில் பி பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி வெக்டர் அண்ட் இட் வில் பி பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கணும். வெலாசிட்டி இப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன், பர்பண்டிகுலர் டு த பிளாக் போர்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், வெலாசிட்டி ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டினா த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் ஒர்க் எதுவும் பண்ணாது. இது இப்படி இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுது. ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணுது, எஸ் ஒர்க் பண்ணுது. இப்போ ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணுது, டசன்ட் டூ எனி ஒர்க். ஒர்க் டன் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? காஸ் 90 ஆயிரும். வெலாசிட்டி அப்படின்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனில் தான் வெலாசிட்டி இருக்கும். அப்போ ஒர்க் டன் வில் பிகம் 90 இருந்ததுன்னா ஒர்க் டன் வில் பி, that will be 0. Force perpendicular to velocity, then work done is 0. அப்ப அந்த force என்ன சார் பண்ணும்? It will not increase or decrease the magnitude. இந்த கான்செப்ட்லாம் புரியுதா? force வந்து perpendicular to the velocity ஆக இருந்ததுன்னா அப்ப force will not increase velocity, will not decrease velocity. It only changes the direction, changes the direction of velocity. புரியுதா? அதாவது லியோனல் மெஸ்ஸி அவர் தானே ஃபேமஸ் ஃபுட்பாலர். ஓகே, ஒரு பால் வந்துகிட்டே இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. மெஸ்ஸி என்ன பண்ணுறாரு? ஓடி போய் ஒரு உதவ விடுறாரு. அப்போ பாலோட வெலாசிட்டி அதிகமாகுது. அப்போ வெலாசிட்டி இப்படி இருக்கு, அவர் கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, உடனே வெலாசிட்டி இன்க்ரீசஸ். எப்படி நடக்குது? இப்போ ஆப்போசிட்ல பால் வந்துகிட்டு இருக்கு, நம்ம மெஸ்ஸி என்ன பண்றாரு? போய் ஒரு உத விடுறாரு. அப்போ வெலாசிட்டி இஸ் இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் ஹி இஸ் கிவிங் எ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், வெலாசிட்டி டிக்ரீசஸ். இப்போ பால் இப்படி போய்கிட்டு இருக்கு, மெஸ்ஸி ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுக்குறாரு. அதாவது ஹி சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் த பால், பட் he is not increasing the velocity or decreasing the velocity of the ball. He is only changing the direction of movement of the ball. You understand? Okay. அப்ப therefore velocity increaseum ஆகாது, decreaseum ஆகாது, direction மட்டும் மாறும். அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் centripetal force. You understand the concept of Lorentz force? ஓகே, இதே கான்செப்ட் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஒரு ஆட்டம், ஒரு எலக்ட்ரான்
There is a gravitational இது electrostatic force. Okay, இந்த electrostatic force என்ன பண்ணுது? It is not increasing or decreasing the velocity of the electron. Velocity of the electron is z by n into 2.2 into 10 power 6, which is constant. Hydrogen atom first orbit, it is 2.2 into 10 power 6, which never changes. It's a constant. But there is centripetal force. The centripetal force is the electrostatic force. This is the postulate 1 of Niels Bohr. So புரியுதா? அப்ப எந்த ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குமோ அந்த ஃபோர்ஸ் doesn't do any work. அந்த ஃபோர்ஸ் will not increase, will not decrease the magnitude of the velocity. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? Makes the particle to go in a circular path by continuously changing its direction. Understand? Okay. புரியுதா? Again, let me start from the case 2. கவனி. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இட் இஸ் அப்வர்ட்ஸ். இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் என்ன பண்ணுது? பர்பெண்டிகுலரா மூவ் ஆகுது. அப்ப velocity is perpendicular to magnetic field. The angle theta is 90 degrees. Okay. Force engiradhu Q into V cross B. This is always true. This is not dependent on the theta value. This is always true. இதுல எப்போதுமே F is perpendicular to velocity, F is perpendicular to magnetic field. But ஒரு புதிய விஷயம், இது ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இந்த கேஸ் 2ல இருக்கு. மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆல்வேஸ் ட்ரூவான விஷயம் என்ன? ஃபோர்ஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி, தேர்ஃபோர் ஃபோர்ஸ் வில் நாட் டூ ஒர்க். அதனால ஃபோர்ஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்க. இந்த கேஸ்ல 90 டிகிரி இருக்கிற காரணத்தினால ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம், which is equal to BQV sin 90. Sin 90 is 1, which is BQV. That is the magnitude of the force. So we have got the magnitude of the Lorentz force is BQV and it behaves like centripetal force. Therefore, the condition which is applicable here is centripetal force is equal to Lorentz force. Centripetal force of the particle. The particle will now start moving in a circular path. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு புரோட்டானை தூக்கி அப்படியே பர்பெண்டிகுலராக வீசுகிறோம். அந்த புரோட்டான் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ரீஜனுக்குள்ள வந்த உடனே சல்லுன்னு வந்து அது ஒரு சர்க்குலர் பாத்தில் போகும். Because centripetal force is provided by the magnetic Lorentz force. இதை எழுதிக்கலாம். So let us do some derivation based on this equation. Okay, derivation. போடலாமா? எழுதியாச்சா? ரைட். அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வருதுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, this region you got magnetic field like this. magnetic field enter ஆயிட்டு இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இந்த ஏரியால there is magnetic field which is entering like this.
இப்போ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவிங் பர்பண்டிகுலர் என்டரிங் இன்டு திஸ், ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் பர்பண்டிகுலரா என்டர் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? இப்படி போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார்ஜ் பார்ட்டிகிள் எப்படி வருது? இப்படி வருது, பர்பண்டிகுலர். உள்ள நுழைஞ்சவன என்ன ஆகும்? இட் வில் கோ இன் a circular path. It will go in the charged particle will go in a circular path. அந்த சர்க்குலர் பாத்தில் அது போகும் பொழுது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? The condition satisfied is centripetal force is equal to Lorentz force. Centripetal force of this charged particle என்ன? mv square by r. Mass, இது ஒரு proton அப்படின்னா it has got mass. It is going with some velocity இல்லையா? Velocity v. Circular path ஓட radius it is r equal to Lorentz force எவ்வளவு இருக்கும்? bqv. sin 90 is 1 bqv. அந்த v கேன்சல் பண்ணிட்டோம்னா mv by r is equal to bq அப்படி வருது. radius of the circular path என்ன அப்படின்னா radius of the circular path is mv by bq. Radius of the circular path is mv by bq. இப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அப்வர்ட்ஸ் அது போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு 10 புரோட்டானை தூக்கி வீசுறோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன? ஐடென்டிக்கல் பார்ட்டிக்கல். புரோட்டான் எல்லாத்துக்கும் ஒரே மாஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் இருக்கும். இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுவும் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன ஆகிடும்? ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஃபார் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். ஒரே மாதிரியான சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் if they are thrown inside this magnetic field, radius will be directly proportional to velocity. ஒரு புரோட்டானை நம்ம மெதுவாக வீசுகிறோம், அது சின்ன சர்க்கிளில் போகும். ஒரு புரோட்டானை வேகமாக வீசுகிறோம், அது பெரிய சர்க்கிளில் போகும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி பிகாஸ் மாஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜ் வில் பி சேம். ஓகே, அடுத்த பாயிண்ட். இதில் v by r, இந்த r இங்கே கொண்டு வரேன். v by r எவ்வளவு? bq by m. v by r னா என்ன? ஒமேகா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அது சுத்திட்டு இருக்குல்ல, லீனியர் வெலாசிட்டி பை ரேடியஸ். v is equal to r ஒமேகா. அப்போ ஒமேகாங்கிறது என்ன? bq by m. ஒமேகாங்கிறது 2π into frequency. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி bq by 2πm. ஃப்ரீக்வன்சியை தலையில் போட்டால் டைம் பீரியட். டைம் பீரியட் எவ்வளவு? 2πm by bq. புரியுதா? ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், டைம் பீரியட் என்ன வந்திருக்கு? 2πm by bq. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்மகிட்ட ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான்ஸ், அதை ஒன்று மெதுவாக வீசுகிறோம், கொஞ்சம் வேகமாக வீசுகிறோம், ரொம்ப வேகமாக வீசுகிறோம், அப்புறம் மீடியமாக வீசுகிறோம், கனபரான்னு வீசுகிறோம். ஆனால் நம்ம எப்படி வீசினாலும் எல்லா புரோட்டானுக்கும் மாஸ் சேம், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து சேம், சார்ஜ் ஆன் புரோட்டான் சேம், 2π இஸ் அ நம்பர். அப்போ டைம் பீரியட் கான்ஸ்டன்ட். டைம் பீரியட் வில் பி a constant for identical particles. Time period, and this is a constant. ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கிங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம். Frequency is a constant, angular frequency is a constant, time period is a constant for identical particles inside the same magnetic field. Time period is the time taken for completing one rotation. ஓகே, இது வரைக்கும் எழுதியாச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா
நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் சர்க்குலர் பாத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்போ அதோட டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி அல்லது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி, இப்படிலாம் கொஸ்டினில் வந்து மல்டிபிள் சாய்ஸில் கொடுப்பாங்க. இதெல்லாம் தப்பு. டைம் பீரியட் வெலாசிட்டியை பொறுத்தது அல்ல. நமக்கு என்ன தோணும், வேகமாக போனால் சீக்கிரம் சுற்றிடும், மெதுவாக போனால் லேட் ஆகும், அப்போ இது கரெக்டாக இருக்குமோ அப்படி தோணும். அப்படி கிடையாது. அடுத்து டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ரேடியஸ், டைம் பீரியட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ரேடியஸ் அப்படிலாம் கொடுப்பாங்க. நமக்கு என்ன தோணும், சின்ன சர்க்கிள்னா கம்மியான டைம் பீரியட், பெரிய சர்க்கிள்னா அதிக டைம் டேபிள், இது டைம் பீரியடு, அப்போ இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும். அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதில் வெலாசிட்டியும் வராது, இதில் ரேடியஸும் வராது. டைம் பீரியட் ஒரு கான்ஸ்டன்ட். இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரினா அது எப்படி சார் அப்படின்னா, 1ஆம் கிளாஸ் பாப்பா என்ன பண்ணுது, சின்னதாக ஒரு புத்தகம் கொடுத்துருக்கோம், வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு படிக்குது. டைம் பீரியட் கான்ஸ்டன்ட். 5ஆம் கிளாஸ் பாப்பாட்ட நிறையா புத்தகங்கள் கொடுத்துருக்கோம், அதுவும் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது படிக்க. 10ஆம் கிளாஸ் பிள்ளை என்ன பண்ணுது, இன்னும் நிறையா புக்கு கொடுக்குறோம், அதுவும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் படித்து முடிச்சிருது. அப்போ டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு பார்ட்டிக்கிள் மெதுவாக போச்சுன்னா இப்படி புறப்பட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும் 2 செகண்ட்ஸ். ஒரு பார்ட்டிகிள் வேகமாக பெரிய ரேடியஸில் போச்சுன்னா கொஞ்சம் வேகமாக போகும். இது 5ஆம் கிளாஸ், இது 1ஆம் கிளாஸ், இது 5ஆம் கிளாஸ். 10ஆம் கிளாஸ் என்ன பண்ணும், பரபரப்பாக படிக்கும், அதே 2 செகண்ட்ஸில் படித்து முடிக்கும். அப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம், இந்த ரூமில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மூட்டை நிறையா வெங்காயத்தை உருட்டி விட்ட மாதிரி புரோட்டான்ஸை உருட்டி விட்டுருக்கோம். இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் சல்லுன்னு சுற்றுது. சுற்றும் போது அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, சின்ன சர்க்கிளில் போகிறது மெதுவாக போகுது, மீடியம் சர்க்கிளில் போகிறது கொஞ்சம் வேகமாக போகுது, பெரிய சர்க்கிளில் போகிறது வேகமாக போகுது. ஆனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ரவுண்ட் அடிக்குது. ஓகே, சூப்பர், இதை வச்சு என்னமாவது செய்யலாம்யா அப்படின்னு ஒருத்தர், யார் அவர், லாரன்ஸ் ஒரு சயின்டிஸ்ட். நம்ம ராகாவா லாரன்ஸ் கிடையாது, இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணாரு, சைக்ளோட்ரான் அரசு பள்ளி மாணவன் இலவச சைக்கிளை ஓட்டுகிறான். இது வந்து என்ன, சைக்ளோட்ரான். இந்த சைக்ளோட்ரான் இஸ் அ பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர். இதை வந்து கண்டுபிடிச்சது லாரன்ஸ். அதுக்கு பேசிக்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது தான் அதோட பிரின்சிபல். டைம் பீரியட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேயா, இப்போ நம்ம சைக்ளோட்ரான் பற்றி படிக்க போகிறோம். இது வரைக்கும் எழுதிக்கிட்டீங்களா? ஓகே, ரெடி? சைக்ளோட்ரான் பற்றி பார்க்கலாம். ரைட். இப்போ லாரன்ஸுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ்னா தலைவலினா அமிர்தாஞ்சனம்னா ஒரு டப்பா. அந்த டப்பாவை எடுத்து அமிர்தாஞ்சனத்தை அப்பிட்டார். அப்பா, பயங்கர தலைவலிடா ஃபிசிக்ஸ். இப்போ கையில் என்ன இருக்குது, காலி டப்பா. அந்த காலி டப்பாவை அப்படி ஒரு கட் பண்ணி, சென்டரில் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் the D's of the cyclotron. So அப்படி ஒரு பாதி, இப்படி ஒரு பாதி. ரைட்? இது என்னது, ஹாலோ, மெட்டாலிக், செமி, சிலிண்டர். ஸோ இப்படி சொன்னால் சார் என்னடா என்னமோ சொல்கிறாருன்னு தோணும். அதுக்காக தான் அமிர்தாஞ்சனம் டப்பான்னு சொன்னேன். ஹாலோ, மெட்டாலிக், செமி, சிலிண்டர், த டீஸ் ஆஃப் த சைக்ளோட்ரான். ஓகே, இப்போ நம்ம சைடு வியூவில் பார்த்தோம்னா ஒரு டி இப்படி இருக்கு, கொஞ்சம் தள்ளி, அதாவது டப்பாவை வெட்டிட்டு கொஞ்சம் நவுத்தி வச்சிருக்கோம். இந்த டி இப்படி இருக்கு. This is placed inside an evacuated chamber. Evacuated chamber. Then there is a magnetic field. இது நார்த் போல், இது சவுத் போல்.
அப்ப magnetic lines go through this magnetic field இதுக்குள்ள இருக்கு. Evacuated chamber, magnetic field, the D's are there. The D's are connected with an electrical oscillator. அதாவது பேட்டரி அப்படி நம்ம படிச்சிருக்கோம். இது ஃபிக்ஸட் போலாரிட்டியை கொடுக்குது. நம்ம வந்து இந்த டிக்கும் இந்த டிக்கும் நடுவில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னா திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஆசிலேட்டர் படிப்போம் நம்ம அதை பற்றி. செமி கண்டக்டர்ஸ் படிப்போம், அதில் வந்து டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் எல்லாம் நம்ம படிப்போம். இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த போலாரிட்டியை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆசிலேட்டிங் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குது. இது ப்ளஸ்ஸாக இருக்குமா? இருக்கும். அப்போ இது மைனஸாக இருக்கும். அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்? இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும்? இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அதுக்கு பேர் தான் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது கொடுக்குது. திஸ் இஸ் கால்ட் ஆசிலேட்டர். இந்த இஎம்எஃப் இஸ் சேஞ்சிங். ஒரு கால்குலேட்டட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கோம். 1 செகண்டோ இல்லை 1.2 செகண்ட்ஸ் அப்படின்னா 1.2 செகண்டில் நீ மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹியர் தட் ஆசிலேட்டர். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ இங்கே ஒரு பார்ட்டிகல் சோர்ஸ் இருக்கு. பார்ட்டிகல் சோர்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகிள், புரோட்டான் அல்லது டியூட்ரான், அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் சோர்ஸ் இங்கே இருக்கு. இந்த பார்ட்டிகல் சோர்ஸ்லேருந்து ஒரு புரோட்டான் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்ல, ஓகே புரியுதா? அந்த மொமெண்ட்ல இது ஒருவேளை நெகட்டிவாக இருந்து இந்த டி ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் புரோட்டான் வெளியில் வர்ற நேரத்தில் அந்த மொமெண்ட்ல இது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட்ல இது வந்து நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கிறேன், இது பாசிட்டிவாக இருக்கு. அப்போ புரோட்டான் என்ன பண்ணும்? அது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். உடனே வேகமாக இங்கே ஓடியாரும். பிகாஸ் திஸ் இஸ் ஹேவிங் நெகட்டிவ் போலாரிட்டி. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கு இல்லையா? பர்பெண்டிகுலர் திஸ் நார்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால இது வந்தவொன்னே என்ன செய்யும்? சர்க்குலர் பாத். நம்ம இப்போ தான் பார்த்தோம், மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் will make this to go in a circular path. அப்படி ரவுண்ட் அடிச்சு ரெண்டுக்கு நடுவில் உள்ள இடைவெளி இருக்குல்ல, அங்க வரும். அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த போலாரிட்டிஸ் மாறி இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ், அப்படி மாறிடும். இது ஒரு செமி சர்க்கிள் அடிக்கிறதுக்கு ஒரு 1.3 மைக்ரோ செகண்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டா 1.3 மைக்ரோ செகண்ட்ல இது பிளஸ் ஆயிரும், அது மைனஸ் ஆயிரும். அதுதான் இந்த ஆசிலேட்டருடைய வேலை. இப்போ இது மைனஸ் ஆயிருச்சு, இது ரிப்பல் பண்ணி ஓடு அப்படின்னு விரட்டுது, இது அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இட் கெயின்ஸ் வெலாசிட்டி. வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாகும். ஸ்பீடாக வந்துச்சுன்னா என்ன? பெரிய சர்க்கிள். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? வேகமாக போகிறது பெரிய சர்க்கிள், மெதுவாக போகிறது சின்ன சர்க்கிள். பட் டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட். இது வேகமாக இங்கே வருது, ஆனால் டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் தான். செமி சர்க்கிள் அப்படின்னா பாதி டைம் அப்படின்னா 0.65 மைக்ரோ செகண்ட். அந்த டைமில் இது ஃபுல் டைம் பீரியட் 1.3 இருந்தால் பாதி டைம் பீரியட் தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மைனஸ் ஒன்னே ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், ஒன்னே இது இந்த பக்கம் வரும்போது வேகமாக வரும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது வேகமாக இங்கே வரும். அப்போ பெரிய சர்க்கிள், மறுபடியும் பெரிய சர்க்கிள் அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்புறம் இதில் ஒரு டிஃப்ளெக்டர் பாத், அப்படி ஒரு டிஃப்ளெக்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டே இருக்கும்போது ஸ்மால் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அதுக்கு கொடுத்துருப்போம், அதை அட்ராக்ட் பண்ணோம். அப்போ இந்த கேட் வழியாக இது வேகமாக வெளியில் வரும். இதுதான் நம்மளுடைய ஆக்சலரேட்டட் பார்ட்டிக்கல். இது வந்து 1 கிகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற அளவுக்கு எனர்ஜியோட வெளியில் வரும். அப்போ இது ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியர் ஃபிஷனில் இது பயன்படுது. ஏன்னா எதுவும் தெரியுதா தெரியலையா?
Okay, there is some lighting issue, we will set it right. ஓகே ரைட். இப்போ இதில் எதுவும் உங்களுக்கு தெரியல, எதுவும் லைட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அப்படி எதுவும் இருந்ததுன்னா நான் மறுபடியும் ஒரு தரம் சொல்லித்தரேன், பாருங்கள். இந்த லைட்டு உள்ள கிளார் அடிக்குது, லைட்டு உள்ள அடிக்குது. எஸ், இப்போ அந்த லைட்டிங் ப்ராப்ளம் இல்லையா? இப்போ கீழே லைட் தெரியும். ஓகே, பரவாயில்ல. இந்த ஒரு டாபிக் நம்ம முடிச்சிருவோம். அதாவது லேட் ஈவினிங் அப்படின்றப்ப அப்படி இருக்கலாம். ஒருவேளை இந்த ரூம் லைட்லாம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? சரி, பரவாயில்ல, ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ வந்து சைக்ளோட்ரான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த வெலாசிட்டி வருது. இந்த வெலாசிட்டி 1 giga electron volt அப்படிங்கிறதுல அது வருது. ஓகே, ஸோ இது ஓகேயா இருக்கா? நம்ம வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? வான் டி கிராஃப் ஜென்ரேட்டரில் இதில் வந்து அந்த ஹாலோ பிக் மெட்டல் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியரில் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும். இதில் வந்து அதிகமான ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். 10⁻7 வோல்ட் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை கொண்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை வந்து இது ரிப்பல் பண்ணி விரட்டும். அதனால இந்த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட்டர். இட் கேன் கிவ் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிக்குது, கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஒரே அடி தான் அடிக்கணும். இது ஃபுட்பால் மேட்ச் மாதிரி, ஹாக்கி மேட்ச் மாதிரி அடிச்சு கொண்டு வரும். மல்டிபிள் ஸ்டேஜஸில் எனர்ஜியை கொடுக்கறதுனால இட் கோஸ் அப் டு 1 giga electron volt. சைக்ளோட்ரான் ரொம்ப சின்னது. வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் 2 ஃப்ளோர் கட்டடம், ஒரு பெரிய ஹியூஜ் பில்டிங், 2 மாடி கட்டடத்துக்கு இந்த சைஸ் இருக்கும். அது கொடுக்கறது 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட், இது கொடுக்கறது 1 giga electron volt because it is giving energy in multiple stages. அடிச்சு வேகத்தை கொடுக்குது. ஓகே, திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த கான்செப்ட் நம்ம இன்னொரு தரம் நம்ம நாளைக்கு கிளாஸில் நம்ம நடத்தலாம். இப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த லைட்ஸ் இஷ்யூ நம்ம அதை சரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு இந்த செகண்ட் பார்ட்டோட தியரி நம்ம பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கேஸ் 1 கேஸ் 2 அதுதான் நான் வந்திருக்கேன். இந்த கேஸ் 2ல் இந்த சைக்ளோட்ரான் இன்னொரு தரம் நான் மண்டே அன்னைக்கு மார்னிங் கிளாஸில் நம்ம எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் கேஸ் 3னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா செகண்ட் பார்ட் முடிஞ்சிடும். செகண்ட் பார்ட் முடித்த உடனே மறுபடியும் அதில் ஒரு 30 ப்ராப்ளம் நம்ம போடணும், அது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டடி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.